நானா குடிகாரன் நம்ம காசுல குடிக்கிறோம். அதை தடுக்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் இயக்கத்தில் நடிகர் குரு சோமசுந்தரம் நடிப்பில் உருவான படம் தான் வந்து பாட்டல் ராதா. இது திரையரங்கில் வந்து இன்று வெளியாகியுள்ளது. இதில் முதல் காட்சியை வந்து ஏரியை வந்து காமிக்கிறாங்க. அந்த ஏரியாவில் வந்து சூழப்பட்டிருக்கிறது ஒரு கிராமம். இதில் வந்து சென்னையில் வந்து ஒரு அழகான பகுதியை வந்து காமிக்கிறாங்க. அப்படி இருக்கையில் வந்து எல்லாருமே வந்து காலையில் வந்து பரபரப்பாக வந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் அந்த இடத்துல வந்து நாயகன் ராதா என்ன பண்ணுறாரு, அவர் யார், குரு சோமசுந்தரம். அவர் வந்து வேலையை வந்து கட்டட வேலை பார்க்குறாரு. அங்கே வந்து வேலைக்கே போகாமல் எப்போ பார்த்தாலும் காலங்காத்தாலே வந்து வேலைக்கு போகிற மாதிரியே வந்து குடிக்கிறதுக்கு வந்து செஞ்சுறாங்க. அங்கே வந்து கூட 2-3 ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அங்கே கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப வந்து அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்தில் மனைவி எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாமே வந்து சொல்லி பார்க்குறாங்க. சொல்லியும் வந்து எந்த இதுவுமே வந்து கேட்காம, யார் பேச்சையும் கேட்காம அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக காலங்காத்தாலே வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கட்டத்தில் வந்து ஒரு டைம் வந்து காவல் நிலையத்திலே மாட்டிக்கிடுவார். காவல் நிலையத்தில் மாட்டிக்கிட்டோனையும் அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வந்து கெஞ்சி எப்படின்னா பயங்கரமாக வந்து போலீஸ்காரங்க காலிலலாம் விழுந்து அந்தளவுக்கு வந்து புருஷனை வந்து காப்பாற்ற நினைப்பாங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அங்கே வந்து சும்மா இருக்கிறாம இவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே வந்து சில பாட்டில் வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதனாலே வந்து இவர் என்ன பண்ணுவார், அதையும் பார்த்துட்டு அங்கே வந்து போலீஸ்களுக்கே தெரியாமல் திருடி வந்து அந்தளவுக்கு வந்து குடிக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு வெறி பிடிச்சி அழிடுவார். இதனாலே வந்து என்ன பண்ணுவாங்க, இவர் ரொம்ப மோசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மது திருந்துவாங்கள்ல அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு சேர்த்துருவாங்க. அதுக்கடுத்து இவர் என்ன நடக்குது, இவர் வந்து திருந்தினாரா, அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, குடினால் என்னென்ன சூழ்நிலைலாம் உருவாகுது அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி. மதுப்பழக்கத்தின் தீங்கையும் அதனால் ஏற்படும் உறவு இழப்புகளையும் இப்படம் வந்து பதிவு செய்துள்ளது. பல காட்சிகள் வந்து இந்த உணர்வுபூர்வமாக நன்றாக வந்து கடத்தப்பட்டிருக்காங்க. முக்கியமாக தன் கணவன் திருந்தவே மாட்டான் என சஞ்சனா அழுவும் காட்சியில் பல பெண்களின் வாழ்க்கையை காண்பது போல இருக்குது. மதுபான கூடத்தில் ஒரு சோமசுந்தரமும் மற்றும் அவரது நண்பர்களும் குடித்து கொண்டே இருப்பதும் அந்த குடியால் மெல்ல மெல்ல வாழ்க்கை வந்து கைவிட்டு போவதும் துயரமும் திரைக்கதையில் சிறப்பாக வந்து பேசப்பட்டிருக்குது. படத்தில் திசை காட்டியாக போதை மறுவாழ்வு மையத்தில் தேவையும் புரிதலையும் நன்றாக கையாண்டிருக்கிறார் இயக்குனர். மறுவாழ்வு மையங்களில் நோயாளிகளாக வருபவர் தாக்கப்படுவது குறித்து ஓரிரு காட்சியில் வசனங்கள் வந்து மூலம் இந்த படத்தில் வந்து பதிவு செஞ்சுக்கிறார். குடியாரும் வாழ்க்கையில் நகைச்சுவை இல்லாமல் இருக்கும், அந்த தரத்தை வந்து சரி செய்யும் பூர்த்தி செஞ்சுருக்கிறாரு நம்ம நடிகர் மாறன். தன் உடல் மொழியாலும் வசனத்தாலும் சிரிக்க வச்சிருக்கிறாரு மக்களை. படம் துவங்கியதும் இருந்து எதிர்பார்ப்பும் சுவாரஸ்யமும் அங்கங்கே வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. முதல் பாதியில் இடைவெளி காட்சியில் வந்து யோகிக்கும்படியாக இருந்தால் கூட சிறிய ஏமாற்றம் தான் சொல்லலாம். ஆனால் படம் பேச வந்த உணர்ச்சிகளும் எதுவுமே வந்து வீணாகாமல் பார்வையாளர்களுக்கு அழுத்தமான செய்தியை வந்து பதிவு செஞ்சுருக்கிறாரு இயக்குனர். நடிகர் குரு சோமசுந்தரம் ஜோக்கர் படத்திலிருந்து தான் ஒரு சிறந்த நடிகர் என்பது வந்து வெளிப்படுத்தியிருந்தாலும் இந்த படத்தில் வந்து பாட்டல் ராதா அவருக்கான சிறந்தான ஒரு நடிப்பு தான் சொல்ல முடியும். சிறப்பான ஒரு படமாக அவருக்கு வந்து அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இது வந்து பல நடிப்பில் வந்து இடங்களில் வந்து இவருக்கு தேனி போட்டிருக்கும் சொல்ல முடியும். குடித்து விட்டு கண் சிவக்க காவல் நிலையத்தில் கோணிக்கொறி இருக்குது, போதை மறுவாழ்வு மையத்தில் வந்து குடிக்காமல் இருக்க முடியவில்லை என்பதுக்காண்டி பதட்டமாக வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து திருடி குடிப்பது. தமிழ் சினிமாவில் நல்ல நடிகையாக இருக்கும் நம்ம சஞ்சனா வந்து இன்னுமே வந்து நடிச்சிருந்தா கூட அவங்க வந்து இன்னும் ஃபேமஸாக ஆகிக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு வந்து சிறப்பான நடிப்பை வந்து எடுத்திருக்காங்க. குடிகாரர் கணவனை வந்து அன்பை எதிர்பார்க்கும் இடங்களை வந்து தன்னால் முடிந்தவரை தன் கணவனின் வாழ்க்கையை வந்து மாற்ற போராடும் இடங்களை வந்து பல பெண்களை நினைவுக்கு கொண்டு வருகிறாரு இவங்க. சமா இயக்குனர் பாரி இளவழகன், ஜான் விஜய், மாறன் உள்ளிட்டோர் தங்களின் சிறப்பான பங்களிப்பை செஞ்சுருக்கிறாங்க. ஜான் விஜயின் கதாபாத்திர வடிவமைப்பும் கதைக்களத்திற்கு ஏற்ப வந்து பொருத்தமாக அமைஞ்சிருக்குது. சான் ரோல்டனின் பின்னணி இசை, ஒளிப்பகுதி என இந்த கதைக்கு தேவையான விஷயங்கள் சரியான வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நம் குடும்பத்தினரோ நண்பர்களோ மீதமிஞ்சிய குடிப்பழக்கத்தில் இருக்கலாம். அவர்களை நோயாளிகளாக கருதி அதிலிருந்து அவர்களை மீட்க நினைப்பவர்களுக்கு, குடியின் பிடியிலிருந்து வெளியேற நினைப்பவர்களுக்கும் பாட்டல் ராதா படம் குடும்பத்தோடு பார்க்கலாம். இறுதியாக சஞ்சனா பேசும் சில நிமிட வசனங்கள் பல பெண்களின் மனதில் வந்து கொட்டி கிடக்குதுன்னு சொல்ல முடியும். தமிழ் சினிமாவாக உருவானாலும் இக்கதை வந்து போதைப் பொருள் எங்கெல்லாம் வந்து இருக்கின்றதோ அங்கெல்லாம் பேசப்படும் வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. நேரம் ஒதுக்கி சந்திக்கும் அளவிற்கு சிறப்பான ஆளாக இந்த படம் வந்து பாட்டல் ராதா அமைஞ்சிருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3.5 கொடுக்க. அந்தளவுக்கு இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சிறப்பான மூவி.